ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காற்று காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளிப்பெல்லாம் வந்து அங்கே இங்கேயும் வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளிப்பெல்லாம் வந்து தொலைஞ்சு போகாது. இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பாவில் கிளிப்பெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். மிக்ஸி ஜாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுகி வைப்போம். கழுகி வைக்கும்போது அப்படியே கவுத்தி வச்சுருவோம். அப்போ அதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அது வந்து தவிர்க்கறதுக்காக இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் கவுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சிரும். மிக்ஸி ஜார் மட்டும் இல்லை, இது வந்து எந்த விதமான பாத்திரங்களுக்குமே யூஸ் ஆகும். சீக்கிரமாக தண்ணி வடிகிறக்கு இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மூடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்கெட் வந்து போயிருக்கும். அதுக்கு 2-3 ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இந்த கேஸ்கெட் இருந்தால் எப்படி வந்து கவர் ஆகுமோ அதே மாதிரி மிக்ஸி ஜார் வந்து ஒர்க் ஆகும். 2-3 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும். என்கிட்ட ஒன்று இருக்கிறதுனால நான் சும்மா இப்போ சொல்லி தான் காமிச்சிருக்கேன். 2-3 ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம கேஸ்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணால் எப்படி க்ளோஸ் ஆகுமோ அந்த மாதிரி டைட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம். வீட்டில் நம்ம அகர்பத்தியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு இதை உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அகர்பத்தி வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அகர்பத்தி எரியும். அணையவே அணையாது, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா எரியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சாம்பலுமே வந்து அதிகமாக இந்த அகர்பத்தியில் வராது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பற்ற வச்சு காமிக்கிற பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியில் முக்கிட்டு உதறிட்டு கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு வந்து அகர்பத்தி நின்று எரியும். சாம்பலுமே வந்து இதில் அதிகமாக வராது. பாருங்கள், தண்ணி ஊற்றினாலுமே வந்து நம்ம பற்ற வைக்கும் போது நல்லா நெருப்பு பற்றிக்கிச்சு, ஒன்றுமே ஆகாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரமாக இருக்கிறதுனால பற்ற வைக்க முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப நேரத்துக்கு நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும், புகையெல்லாம் நல்லா வரும். அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம். இந்த மாதிரி லஞ்ச் பேக் வந்து எடுத்துக்கலாம். நம்ம லஞ்சு தண்ணியெல்லாம் கொடுத்துடும்போது பேக்குள்ளேலாம் வந்து கொட்டிடும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கை வந்து அலசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பேக்கோட அளவுக்கு கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலமும் நீளமும் பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக்குள்ளே வந்து இந்த மாதிரி அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டிலெல்லாம் வைக்கும்போது குழம்பு சாப்பாடெல்லாம் வந்து சிந்தினாலுமே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அட்டையை தூக்கி போட்டுட்டு வேறு அட்டை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு ஒருக்கா இதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்ச் பேக் வந்து க்ளீனாக இருக்கும். அடிக்கடி லஞ்ச் பேக் அலசணும் அப்படின்னா சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அடுத்ததாக நாம் வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணும்போது வெங்காயத்தோலை வந்து கீழே போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க. இதை வந்து ஊற வச்சுட்டு இதோட ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு வந்து இடித்து எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்திட்டு நல்ல கைகளால் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலோ அல்லது ஸ்ப்ரேயரோ ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் தான் நான் இப்போ ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த லிக்விட் வந்து செடிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் ஆகும். பூச்செடி காய்கறி செடிகள் எல்லாம் வந்து பூச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடும். ரொம்பவே வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாக வந்து இந்த வெங்காய தண்ணி பூண்டு தண்ணி வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதிகமாக செடிகளில் வந்து பூச்சி இருந்துச்சு அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்காவும் இல்லை அப்படின்னா வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும். தலைகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து இதே மாதிரி தான் இந்த மணி பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி நான் ஒரு ரோஜா செடி வச்சுருக்கேன். அதுக்குமே வந்து இதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கின புதுசில் ரோஜா செடி வந்து பூச்சியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பூச்சியெல்லாம் போய் கொஞ்சம் தலையை ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லீஃப்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். மீதி இருக்கிற இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நல்ல கைகளால் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தோலெல்லாம் வந்து போடுறதுனா போடலாம், இல்லைன்னா நான் எடுத்துடலாம். நான் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நம்ம போட்டுடலாம். வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எல்லாமே இது எல்லாமே செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளோட
டோர் தான் இது. இந்த ட்ராயரோட டோர் இது. இதை வந்து நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, பரோட்டாலாம் தேய்க்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இதில் தேய்க்கிறப்போ நல்லா வந்து பெருசாகவும் தேய்க்கலாம். அதே மாதிரி மாவோ எண்ணெயோ தேவையே இல்லை. எதுவுமே இல்லாமல் நம்ம தேய்ச்சா கூட நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நான் மாவு எண்ணெய் இல்லாமல் தான் வந்து நான் தேய்ச்சிட்ருக்கேன். வேஸ்ட்டாக போகிற இந்த பொருளை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ப்ளைவுட் தான். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காய்கறி கட் பண்ணுறதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி, காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். பழசெல்லாம் வந்து நம்ம தேடினாலும் கிடைக்காது. அப்போ இருக்கிறப்பவே வேஸ்ட்டு பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூவெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவாங்க. நம்ம எல்லா நாளுமே வந்து ஷூவெல்லாம் துவைக்க முடியாது. அந்த வேர்வையோட ஸ்மெல், பேட் ஸ்மெல் வந்து வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா. இது வந்து நல்ல ஷூவில் வந்து அடியில் வரைக்கும் பவுடரை வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா உள்ளுக்குள்ளே இப்படி தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் இந்த பவுடர் வந்து போயிடும். இந்த சோடானால் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து தயங்காமல் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடியில் வரைக்கும் போயிடுச்சு. இதோட பார்த்தீங்க அப்படின்னா டால்கம் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பிராண்டெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டால்கம் பவுடர் இருக்கோ அதை எடுத்து இந்த பவுடருக்கு பேக்கிங் சோடாக்கு மேலே இந்த பவுடரையும் வந்து கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதே மாதிரி தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் போயிடும். இது வந்து 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூவை வந்து நார்மலாக தொடச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த வேர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அடிக்கடி நம்ம ஷூவை வந்து துவைக்க வேண்டிய வேலையும் இல்லை. அடிக்கடி துவைக்கும் போது லெதரெல்லாம் போயிடும். அது தவிர்க்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மெழுகுவர்த்தியில் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு மெழுகுவர்த்தி வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம மெல்ட் ஆகாமல், அதிகமாக மெல்ட் ஆகாமல் இது வந்து நல்லா எரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து யூஸ் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு மெழுகுவர்த்தி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.